வணக்கம். நான் கிருஷ்ணசாமி. இயற்பியல் பாடத்தை மாணவர்களுக்கு எளிமையாகவும், செய்முறையாகவும், மகிழ்ச்சியுடனும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதையே மிக முக்கியமாக கொண்டு பணியாற்றி வருகிறேன். என்னுடைய வகுப்பறையில் மாணவர்கள் பயமின்றி கேள்விகள் கேட்கவும், தங்கள் கருத்துக்களை தைரியமாக பகிரவும், ஒவ்வொரு செயல்பாட்டிலும் ஆர்வத்துடனும் பங்கேற்கவும் ஏற்ற நட்பான மற்றும் ஆதரவான கற்றல் சூழ்நிலையை நான் உருவாக்கிட்டு வரேன். ஒவ்வொரு இயற்பியல் கருத்தையும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மாணவர்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வாழ்க்கையுடன் தொடர்புபடுத்தி கற்பித்து வரேன். உதாரணமாக மிதிவண்டி, கைபேசி, மின்விசிறி, கண்ணாடி, காந்தம், பலூன், பிளாஸ்டிக் பாட்டில், ஸ்ப்ரிங்கு போன்ற அந்த எளிய பொருட்களை பயன்படுத்தி அறிவியல் கருத்துக்களை விளக்கி வரேன். இதனால் மாணவர்கள் இயற்பியலை மனப்பாடம் செய்யாமல் அதன் உண்மையான பொருளை புரிஞ்சு படிச்சுட்டு வராங்க. வகுப்பறையில் செயல்பாட்டு அடிப்படையிலான அது ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங், அதை கற்றல், செய்முறை விளக்கங்கள், ப்ராக்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன், குரூப் லேர்னிங், குழு கற்றல், பீர் குரூப் லேர்னிங், சக மாணவர் கற்றல், கான்செப்ட் மேப்பிங், கருத்து வரைபடம், ஆக்ஷன் ரிசர்ச், செயலாராய்ச்சி அடிப்படையிலான கற்றல், இந்த முறைகளால் தொடர்ந்து ஊக்கப்படுத்திட்டு வரேன். குறைந்த செலவில் உள்ளூரில் கிடைக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி மாணவர்களே பரிசோதனை செய்து கவனித்து விவாதித்து அந்த முடிவுகளை விளக்குறாங்க. இதன் மூலமாக அவர்கள் அறிவியல் சிந்தனை, படைப்பாற்றல், செய்முறை திறன், தன்னம்பிக்கைலாம் அதிகரிக்குது. அதை தாண்டி இப்போ சமீபத்தில் தொழில்நுட்பத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த தகவல் மற்றும் தொழில்நுட்பத்தில் அது ஐசிடி கற்பத்தில் சிறப்பாக ஒருங்கிணைச்சிட்டு வர்றேன். அதனுடைய ரிசோர்ஸ் பர்சனாக நான் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் ஸ்டேட் லெவலில். அதை டிஸ்ட்ரிக்ட் லெவலில் உள்ள ஆசிரியர்களுக்கு ஐசிடி டீச்சிங் லேர்னிங்கை பற்றி நான் கற்றுக் கொடுத்து வந்துட்டுருக்கேன். அது மட்டுமல்ல, இயற்பியல் பாடத்தில் உள்ள எல்லா பாடக்கருத்துக்களையும் வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய அந்த பிடிஎஃப் கருத்துக்கள் எல்லாம் எனக்கு தகுந்த, எனக்கு வேண்டிய மாதிரி பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனாக நான் மாற்றிட்டுருக்கேன். அதை மாதிரி கல்வி காணொளிகள், இயற்பியல் சிமுலேஷன், அப்புறம் அனிமேஷன், அப்புறம் QR கோடு, புத்தகத்தில் உள்ள QR கோடு, அப்புறம் டிஜிட்டல் லேர்னிங் ரிசோர்ஸ், அது எல்லாத்தையுமே ரொம்ப சுவாரஸ்யமாக மாற்றிட்டு அந்த குழந்தைகளுக்கு கற்பித்து வருகிறேன். இப்போ சமீபத்தில் வந்த செயற்கை நுண்ணறிவில் ஏற்பட்ட அந்த புரட்சியான அந்த டெக்னாலஜியை நம்ம பயன்படுத்தி மாணவர்களுக்கு அந்த பணித்தாள்கள், அந்த ஒர்க் ஷீட்டு, அப்புறம் கொஸ்டின்ஸ், ஒன் வேர்டு கொஸ்டின்ஸ், அப்புறம் சம் பிக்சர்ஸ், அந்த மாதிரி புதுமையான வகுப்பறை செயல்பாடுகள், இதெல்லாம் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கிட்டு வரேன். இதன் மூலமாக மாணவர்கள் திறன் அடிப்படையிலான, அதாவது ஸ்கில் பேஸ்ட், அது காம்பிடென்சி பேஸ்ட் லேர்னிங்கை வலுப்படுத்திட்டு வரேன். அப்புறம் கற்றலில் பின்தங்கிய மாணவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட கவனமும் தேவைப்படுது. அதை செய்து வருகிறேன். அவங்களுக்கு என்னெல்லாம் செய்து வருகிறேன்னா, ரெமடியல் டீச்சிங், திரும்ப அவங்களுக்கு மீள் பயிற்சி, அப்புறம் நல்லா படிக்கிற பையனை வச்சு அவனுக்கு அதை கற்றுக் கொடுக்க வைக்கிறது, புரிய வைக்கிறது, அப்புறம் தேவையான இடங்களில் வீட்டுக்கு போய் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி அந்த குழந்தைகளை படிக்க சொல்கிறது, வாட்ஸ்அப் மூலமாக பேரண்ட்ஸ்கிட்ட பேசி அந்த குழந்தைகளை படிக்க தூண்டுவது, இதன் மூலமாக கண்காணிச்சிட்டு வர்றேன். வாசிப்பு திறன், அப்புறம் கால்குலேட்டிவ் கணக்குகளில் ஒரு திறனை ஏற்படுத்துறது. ஏன்னா இயற்பியலில் கணக்குகள் மிக முக்கியமானது. அந்த தீர்க்கும் திறனை படிப்படியாக மேம்படுத்திட்டு வரேன்.
என்னுடைய வகுப்புல வந்து மாணவர்கள் ஏன், எப்படி என்ற கேள்விகளை அதிகமாக கேட்க ஊக்கப்படுத்துறேன். ஒவ்வொரு இயற்கை நிகழ்வுகளுக்கு பின்னாடி என்ன கான்செப்ட் இருக்கிறது என்பதை அவர்களிடம் கேட்டு, அவர்களுடைய கருத்துக்களோடு இயற்பியல் உள்ள கருத்துக்களையும் அவர்களுக்கு விளக்கி வருகிறேன். இதன் மூலமா கம்யூனிகேஷன், விமர்சனம் சிந்தனை, அறிவியல் மனப்பான்மை, தன்னம்பிக்கைலாம் மேம்படுது. காலை வழிபாட்டு கூட்டத்தில மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கும் சிந்தனைகள பேசி வர்றேன். நாளிதழ், அறிவியல் செய்திகள், நன்னெறி கதைகள், சமகால அறிவியல் முன்னேற்றங்கள் குறித்து பேசி வர்றேன். ஒழுக்கம், குழுப்பணி, சுற்றுச்சூழல் பொறுப்பு, சமூக பொறுப்பு போன்ற வாழ்க்கை மதிப்புகளையும் மாணவர்கள்ட்ட விளக்கி வர்றேன். புதுமையான கருத்துக்களை, கற்பித்தலை ஊக்குவிக்கும் வகையில இயற்பியல் எளிது எப்படி அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருக்கிறேன். இந்த நூல்ல என்ன இருக்கு அப்படின்னா, அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தும் பொருட்களை பயன்படுத்தி இயற்பியலை கற்பது மற்றும் கற்பிப்பது என்பது போன்ற கருத்துக்களை விளக்கியுள்ளேன். இந்த நூல் வந்து ஆசிரியர் பெருமக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆசிரியர்கள் இந்த நூலை பயன்படுத்தும் பொழுது கற்பித்தலில் நிச்சயமாக ஒரு மேம்பட்ட நிலையை அடைவார்கள். மேலும் மாணவர்கள் இதை அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது மகிழ்ச்சியுடன் கற்றுக்கொள்ளவும், தன்னம்பிக்கையுடன் பங்கேற்கவும், அறிவியல் சிந்தனை வளர்த்துக் கொள்ளவும் ஒரு கற்றல் சூழல் இதன் மூலம் உருவாகியுள்ளது. மாணவர்கள் கல்வி அடைவு, எஜுகேஷன் அச்சீவ்மெண்ட், வகுப்பறை பங்கேற்பு, பார்ட்டிசிபேட் இன் கிளாஸ் ரூம், சயின்ஸ் இன்ட்ரெஸ்ட், இது போன்ற ஸ்கில் டெவலப் ஆகி அவர்களுடைய இயற்பியல் பாடத்தின் மீதான ஈடுபாடு நிச்சயமாக உயரும். நன்றி. அனைவருக்கும் நன்றி.